இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மகிமை நேர நிகழ்ச்சி மூலமாக மீண்டுமாக உங்களை சந்திக்க கிருபை தந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நிலைத்திருங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம தியானித்து வருகிறோம். இந்த நாள்ல நம்ம தியானிக்க போகிறோம் 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே நிலைத்திருக்க கடவன். அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே நிலைத்திருக்க கடவன். 24ஆம் வசனம் இப்படியாய் சொல்கிறது, சகோதரரே, அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க கடவன். தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க கடவன். நம்முடைய அழைப்பில நம்ம நிலை நிற்கிறவர்களாக காணப்படணும். நம்முடைய அழைப்பில நம்ம நிலைத்திருக்கிறவர்களாக காணப்படணும். ஆண்டவர் நமக்கென்று ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அழைப்பை கொடுத்திருக்காரு. அநேக நேரங்களில அழைப்பு அப்படின்னோடனே ஊழிய அழைப்பு, ஒரு முழு நேரமா ஊழியம் செய்யணும், இல்ல ஆண்டவருக்காக ஏதாவது ஒரு ஊழியம் செய்யணும், அதுதான் அழைப்பு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அப்படி இல்லை பிரியமானவர்களே. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாய் இருக்கிறீங்க. ஆண்டவருக்கு சொந்த ஜனமா நம்ம இருக்கிறோம். அவர் நம்ம ஆசாரிய கூட்டமா நம்ம தெரிஞ்சிருக்காரு. எல்லார் மேலேயும் ஆண்டவர் ஒரு அழைப்பை வைத்திருக்கிறாரு. மத்தேயு 28ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொன்னாரு, என்ன செய்யற சகல ஜாதிகளையும் நீங்க என்ன செய்யணும், சீஷராக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்க உலகம் அங்கு புறப்பட்டு போய் என்ன செய்யணும், எல்லாருக்கும் அப்படியே உபதேசத்தை நம்ம என்ன செய்யணும், சொல்லணும், அப்படியே சுவிசேஷத்தை சொல்லணும். அது எல்லார் மேலும் விழுந்த கடமை அப்படின்றது இருக்கு. ஒருவேளை பிரசங்கம் பண்றதன் மூலமா தான் ஆண்டோடைய அன்பை சொல்ல முடியும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அவங்க ஒரு கஷ்டமான சூழ்நிலைகள்ல நம்ம இடத்துல வராங்க அப்படின்னா நம்ம அவங்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை பேசும்போது கூட நான் ஆண்டோடைய அன்பை அவங்கள்ட்ட வெளிப்படுத்த முடியும். அவர்களுக்கு ஜெபிக்கும் போது நம்ம ஆண்டவருடைய அன்பை அவங்களுக்கு சுவிசேஷமா அறிவிக்க முடியும். இப்படிப்பட்டதான அழைப்புல நம்ம நிலைத்திருக்க ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்ளுகிறார் அப்படின்ற தெரிந்திருக்கிறாரு. அதனாலதான் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமா நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறாரு. அந்த அழைப்புல நம்ம உறுதியா இருக்கணும். ஆனா நம்ம அநேக நேரங்கள்ல நம்முடைய வேலை காரியங்கள், அந்த காரியங்கள், உலக பிரகாரமான காரியங்களை நம்ம ரொம்ப கரெக்டா எல்லாவற்றையும் செஞ்சிருவோம். ஆனா ஆண்டவருடைய காரியங்கள்ல அவருக்குன்னு நம்ம கொடுக்கக்கூடிய காரியங்களை நம்ம கரெக்டா இருக்குமா அப்படின்னு அந்த அழைப்புல நம்ம நிலைத்திருக்கிறோமா அப்படின்றத சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய், அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணுகிறவனுமாயும் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அப்போ நித்திய ஜீவனை பற்றி கொள்வதற்காக, நித்திய ஜீவனை அடைவதற்காக தான் ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறாரு. இந்த உலக வாழ்க்கையில நாம் எப்படி வாழுகிறோம் அப்படின்றத குறித்து, நம்முடைய மரணத்திற்கு பின்பதாக நாம் நரகத்துக்கு செல்ல போகிறோமா, இல்ல நித்திய ஜீவனாகிய பரலோகத்துக்கு செல்ல போகிறோமா, நம்ம நித்திய ஜீவனை அடையணும் அப்படின்ற அழைப்பை நம் ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவர் வைத்திருக்கிறாரு. அந்த அழைப்புல நம்ம நிலைத்திருக்கிறோமா, அதற்காகத்தான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறாரு. அந்த அழைப்புல நம்ம நிலைக்கிறவர்களாக நம்ம காணப்பட்டோம் அப்படின்னா ஆண்டவர் என்ன செய்வாரு, நம் மூலமாய் மகிமைப்படுவார். அவருடைய ராஜ்யத்தை நம் மூலமாய் அவர் கட்டுவார் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. நம்ம கரெக்டா நடக்கிறோம், நம்ம ஒரு காரியத்தை நம்ம சரியா செய்யறோம், நம்ம வேலை செய்கிற இடங்கள்ல மற்றவங்க எல்லாம் செய்யற காரியத்தை காட்டிடும் நியாயமான காரியங்களை செய்த உடனே அவங்க சொல்லுவாங்க, அவங்க கிறிஸ்தவர்கள், இந்த காரியத்தை அவங்க செய்ய மாட்டாங்க, அது ஒரு சாட்சி, அவங்க அதை செய்யாம இருக்கணும் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. அப்போ நம்ம செய்கிற சில காரியங்கள் மூலமாக நம்ம மற்றவர்களை ஆதாயப்படுத்துகிறவர்களாக காணப்படும். எந்த இடத்துல இருந்தாலும் அது நம்ம அழைப்பு. ஆண்டவர் அப்படிப்பட்ட அழைப்பை நமக்கு வைத்திருக்கிறார். ஆண்டவர் உங்க மேல ஒரு அழைப்பை வச்சிருக்காரு அப்படின்னு சொன்னா எந்த இடத்துக்கு நம்ம ஓடி போனாலும் ஆண்டவர் விடுகிற தேவன் அல்ல. அந்த அழைப்பை நாம் நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி அவர் கண்டிப்பா அதை செயலாற்ற வல்லவரா இருக்கிறாரு. மோசேயை குறித்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா முச்செடியின் ஊடாக ஆண்டவர் தரிசனமாகிறாரு. அந்த முச்செடி அது அக்னி எரியுது, ஆனா அது அந்த செடி வேகலை என்ன அப்படின்னு சொல்லி அந்த அற்புத காட்சியை நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி போகும்போது ஆண்டவர் அவனுக்கு அழைப்பை கொடுக்கிறாரு.
ஆனா அவன் என்ன சொல்றான்? நான் தகுதி இல்லாதவன், நான் திக்கு நான் உள்ளவன், நான் திக்கு வாயுள்ளவன், நான் மந்த நான் உள்ளவன் அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்யறான்? அவன் ஓடி போயிடலாம், இந்த காரியத்தை நம்ம செஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பின்வாங்கணும், நம்ம இதை எடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி. இதே மாதிரிதான் நம்ம சாக்கு போக்கு சொல்லுகிறவர்களாய் அநேக நேரங்கள்ல காணப்படுகிறோம். ஆண்டவருக்காக செயலாற்றுகிற காரியங்களில நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதான குறைபாடுகள், நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறதான சில காரியங்கள், அதை குறித்து சொல்லி இது எனக்கு சரிப்படாது, இப்படிலாம் நான் கரெக்டா பெர்ஃபெக்டா இருந்தா மட்டும்தான் இந்த காரியத்தை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி நம்ம பின்வாங்கிறவர்களாய் நம்ம காணப்படுகிறோமா? ஆனா ஆண்டவர் அவனை விடவே இல்லை. உன்னோடு நான் இருந்து பேசுவேன் அப்படின்னு சொன்னாரு. ஆரோன் அனுப்பினாரு, நீதான் இந்த காரியத்தை செய்யணும். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வழி நடத்துறதற்கு அவனை தான் அவர் அந்த அழைப்பை அவன்கிட்ட கொடுத்தாரு. அதை நிறைவேற்றுகிறதற்கு அவனை விடவே இல்லை. அந்த காரியத்தை செயலாற்றுகிறதற்கு ஆண்டவர் கிருபைச்சார். அதே மாதிரிதான் உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் வைத்த அழைப்பை நீங்கள் தெரிந்து கொள்ளும்படியாக ஜெபிங்க. ஒருவேளை பாடல் மூலமாக ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறீங்களா? இல்ல ஆண்டவருக்காக வைராக்கியமாய் வாழ்வதின் மூலமாக அநேகருடைய ஆண்டவருக்கு நேராக இழுக்கிறவர்களாய் நீங்க இருக்க போகிறீங்களா? ஆண்டவர் உங்கள் மேல என்ன அழைப்பு வைத்திருக்கிறார் அப்படின்றத நீங்க ஆண்டவரிடத்துல கேட்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு தரிசனத்தின் மூலமாக, வேத வசனத்தின் மூலமாக அதை வெளிப்படுத்துவார். உங்களுடைய ஊழிய அழைப்பை ஆண்டவர் உறுதிப்படுத்துவார். ஆண்டவரிடத்துல நம்ம கேட்கும் போது ஆண்டவர் அதை செயலாற்றுவார். அந்த பிழையாம குறித்து நம்ம பார்க்கும்போது அவன் செய்யற காரியங்கள், அவன் ஆண்டவருக்கு விரோதமா செய்யும் போது இந்த கழுதையின் மூலமாக பேசுறார். இப்படி ஒவ்வொரு காரியங்களை யோனா ஆண்டவர் ஒரு திட்டத்தை வச்சிருக்காரு. ஆனா அவன் என்ன செய்யறான்? தர்ஷீஷுக்கு ஓடி போறான். ஆனாலும் ஆண்டவர் விடவே இல்லை. அவனை கடல்ல தூக்கி போடுறாங்க. ஆனாலும் ஆண்டவர் விடல. ஆண்டவர் அவனுக்கென்று நியமிக்கப்பட்ட பொறுப்பை அவன் செய்யணும் அப்படின்றதுல எங்க ஓடி போனாலும் அதை விடல. இதே போலதான் ஆண்டவர் உங்களுக்கு வைத்த அழைப்பை நீங்க தெரிந்து கொண்டு அதில் நிலைத்திருக்கும்படியாக இந்த நாள்ல ஆண்டவர் உங்களை ஞாபகப்படுத்துறார். ஒருவேளை ஏற்கனவே ஊழியத்துக்கு ஒருவேளை அர்ப்பணித்து அந்த ஊழியத்தை செய்யாம ஒருவேளை நீங்க இருந்தீங்க அப்படின்னா ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே உமக்காய் நான் வைராக்கியமாய் ஊழியம் செய்ய முழு நேரமாய் செய்ய முடியாவிட்டாலும் எந்தெந்த காரியங்களை நம்ம ஆண்டவருக்காக செயலாற்ற முடியும் அப்படின்றத ஆண்டவரிடத்துல கேட்டு பெற்றுக்கொண்டு அவருடைய வழி நடத்துதலின் படியாக அந்த அழைப்பை நீங்க உறுதிப்படுத்தி அந்த அழைப்பில நிலை நிற்கும்படியாக ஆண்டவர் உங்களிடத்துல கிருபையை பாராட்டும்படியாக நம்ம ஒரு நிமிஷம் நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே எங்களுக்கு இந்த ஊழிய அழைப்பை நீங்க உறுதிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் தகப்பனே. இந்த நாளில அழைப்பில நிலை நிற்கணும் அப்படின்றத நாங்க பார்த்தோம். ஆண்டவரே இசப்பா, நாங்க ஆண்டவரே நீங்க எங்களுக்கு எந்த அழைப்பை கொடுத்திருக்கீங்க அப்படின்றது ஒருவேளை தெரியாம இருந்தோம்னா ஆண்டவரே எங்களுக்கு அதை நீங்க ஆண்டவரே இசப்பா உறுதிப்படுத்துங்க, எங்களோடு பேசுங்க. எங்கள் தரிசனங்கள் மூலமாக, சொப்பனங்களின் மூலமாக, வேத வசனங்களின் மூலமாக, ஊழியர்களின் மூலமாக ஆண்டவரே எங்களுக்கு அதை வெளிப்படுத்தி அதை ஆண்டவரே நீங்க கன்ஃபார்ம் பண்ண வேண்டுமாறு நாங்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எந்தெந்த காரியங்கள் உமக்கு நாங்க செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்க திட்டம் வைத்திருக்கிறோம், அந்த திட்டத்துக்கு நேராக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுடைய சித்தத்துக்கு நேராக எங்களை வழி நடத்துங்க. அந்த சித்தத்திற்கு மாறாக நாங்க எந்த காரியத்தையும் செய்யாதபடிக்கு ஆண்டவரே எங்களை உங்களுடைய கரத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே உங்களுடைய அழைப்பில நாங்க நிலைத்திருக்கும்படியாக, உறுதியா இருக்கும்படியாக எங்களுக்கு கிருபை தாங்க. எங்களை தாழ்த்துகிறோம். துதி கன மகிமை உமக்கு மாத்திரம் செலுத்துகிறேன். நீர் பெருக நாங்கள் சிறுக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமேன். தேவன் தாமே அவருடைய அழைப்பில ஒவ்வொரு நாளும் நம்ம நிலை நிற்கிறவர்களாக நம்மை மாற்றும்படியான கிருபையை ஆண்டவர் தந்தருள்வாராங்க.